ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தாங்க நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்குது, அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்துருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் காலியான சென்ட் பாட்டில் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. இது இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் 150-200 ரூபாய் நீங்கள் மிச்சம் பண்ணலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் இல்லாமல் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாங்க. செலவே இல்லாமல் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா சென்ட் பாட்டில் இருக்கு இல்லையா, அதோட ஓரத்தில் ஒரு கத்தியை வச்சு அடிச்சிட்டு அந்த பைப் மாதிரி இருக்கு பாருங்க, நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுவும் அதோட மூடியை மட்டும் எடுத்து தனியாக ஒரு ஓரம் வச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டேங்க. உங்ககிட்ட நார்மல் வாட்டர் பாட்டில் அப்படி இல்லைனா கவின்ஸ் மில்க் ஷேக் வாட்டர் பாட்டில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள், இதோட மூடியில் சென்ட்ரல் நம்ம இது செட் பண்ண போகிறோங்க. அது இப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஸ்ப்ரே ஆகுதான்னு சொல்லி நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த வாட்டர் பாட்டிலை எடுத்து வச்சுட்டு ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பியை நீங்கள் நல்லா கேஸ் ஸ்டவ்வில் நல்லா சூடு பண்ணிட்டு வந்துடுங்க. சூடு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் கரெக்டாக சென்டரில் ஓட்டை போட்டுக்கிறேங்க. நான் ஓட்டை போடுற பாருங்கள், அதே போல் நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக நீங்கள் ஓட்டை போட்டுக்கிடுங்க. ரொம்ப அதிகமாக ஓட்டை போட்டிங்கன்னா எல்லாம் தண்ணியெல்லாம் கீழே ஒழுகுங்க. இப்போ நம்ம ஓட்டை போட்ட முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே சூடு இருக்குங்க. அந்த சூட்டோடய பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைப் இருக்கு இல்லையா, சென்ட் பாட்டோட பைப்பை நீங்கள் இதுக்குள்ளே வச்சு நல்லா சூட்டோட நல்லா ஃபிட் பண்ணி விட்டுருங்க. நல்லா அழுத்தி விட்டுருங்க. அந்த கேனோட நல்லா செட் ஆகிக்குங்க. இப்போ நம்ம அப்படியே விட்டுருலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்ட் பாட்டில் பாருங்கள், பின்னாடி பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அதை நம்ம தூக்கி போட்டுடலாங்க. அந்த சென்ட் பாட்டிலும் மூடியும் பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சுங்க. அந்த கேனு சென்ட் பாட்டிலோட ஸ்ப்ரே எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுத்த என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதோட பேப்பரை நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாங்க. பாருங்க, பேப்பர் ஃபுல்லாகவே நம்ம பிரித்து துட்டுங்க. கரெக்டாக இது பார்க்கறதுக்கு சென்ட் பாட்டில் மாதிரியே இருக்குங்க, கேன் மாதிரியே கிடையாதுங்க. செலவே இல்லாமல் நம்ம வீட்லேயே நம்ம சென்ட் பாட்டில் மாதிரி வச்சுட்டு ஸ்ப்ரே பாட்டில் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இதை மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள், நம்ம ஹீட் பண்ணோம் இல்லையா, அதோட ஆவியில் இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வருங்க. இப்போ இதை நீங்கள் கலத்திட்டு நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே 2 சைடுமே நீங்கள் பாருங்க, நான் ரெண்டுமே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா க்ளீனாக இருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி இல்லை ஸ்ப்ரே எது வேணாலும் நீங்கள் வீட்லேயே ஹோம் ரெமடியாக ரெடி பண்ணுவீங்க இல்லையா, அதை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த வாட்டர் பாட்டிலை உள்ளுக்குள்ளே ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் இல்லாமல் இருக்குங்க. அவங்கெல்லாம் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தலை தாங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை ரொம்ப ரேட் கம்மியாக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வாங்கினது வைப்போங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக அந்த கொத்தமல்லி தலை நல்லா அழுகி போயிடும், அப்படிலாம் பழுத்து போயிடும், அப்படிலாம் காஞ்சி போயிருங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை ஃபுல்லாகவே ஒரு பிளேட்டில் நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க. கொட்டி வச்ச பின்னாடி இதை நீங்கள் எப்படி கிள்ளுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பழுத தலை, காஞ்சி போன தலை, அழுகி போன தலை எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க.
நான் எடுத்துட்டு காமிக்கிறேன், நீங்க பாருங்க. இப்போ எந்த அளவுக்கு கொத்தமல்லி தழை இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு கொத்தமல்லி தழை இருக்கு நீங்களே பாருங்க. பழுத தழை, அழுகி போன தழை, காஞ்சி போன தழை எல்லாமே நான் எடுத்துக்கிட்டுங்க. பாருங்க, இந்த கொனை எல்லாமே நான் கிள்ளி முடிச்ச பின்னாடி ஒரு பாத்துல நீங்க தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இந்த கொத்தமல்லியை நல்லா அழைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மண் அழுக்கு எதுவுமே இல்லாம நல்லா அழைச்சிட்டு நல்லா கை வச்சுட்டு லைட்டா அழுத்தி விட்டுருங்க. கொத்தமல்லி ஒன்றும் ஆகாதுங்க, நீங்களே பாருங்க. அதுக்குள்ள எவ்வளவு மண் வந்திருக்கு, எவ்வளவு அழுக்கு வந்திருக்கு. இதை நீங்க கிளீன் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ள கொத்தமல்லி தழையை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஜல்லடை தட்டு வச்சோ இல்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டும் 1 மணி நேரம் போல இந்த கொத்தமல்லி தழையை அப்படியே வச்சுருங்க. அந்த தண்ணி ஃபுல்லாவே இறங்கிடணுங்க. தண்ணி ஃபுல்லா இல்லாம நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாருங்க, தண்ணி ஃபுல்லா இல்லாம எல்லாமே தனியே எடுத்து வச்சிருக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க கொத்தமல்லி. இப்போ இந்த கொத்தமல்லியை ஒரு ஓரம் வச்சுட்டு நீங்க எந்த பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களோ அந்த பாக்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. நான் பாருங்க ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த கொத்தமல்லிக்கும் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்ச கொத்தமல்லிக்கும் நீங்களே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னுட்டு. இப்போ இந்த கொத்தமல்லி தலை ஃபுல்லாகவே அந்த டப்பாக்குள்ள நல்லா அழுத்தி போட்டுக்க போகிறேங்க. நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தலைக்குள்ளே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போதாங்க ரொம்ப நாளைக்கு கொத்தமல்லி அழுகி போகாமல் இருக்குங்க. இப்போ நம்ம எல்லா கொத்தமல்லி பாருங்கள் இதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டுங்க. அழுத்தி விட்ட பின்னாடி நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் 1 வீக்லேருந்து ஒரு 15 நாள் வரைக்குமே கம்பல்சரி நல்லா இருக்குங்க கொத்தமல்லி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் அழுகி போகாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திரும்பவுமே சொல்கிறேங்க, கொத்தமல்லி தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. அப்போதாங்க அது கொத்தமல்லி தலை அழுகாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் பார்த்தேன்னு ஒரு 15 நாள் வரைக்கும் இந்த கொத்தமல்லி வச்சுருந்தேங்க. எதுவுமே ஆகலை, ஒரே ஒரு இலை கூட வேஸ்ட் ஆகலைங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பாட்டில் இருந்தால் போதுங்க, உங்கள் வேலையை ஈஸியாக முடிச்சிடலாங்க. ஒரு பாட்டில் நீங்கள் வச்சுட்டு கூடக்கூடிய பாத்திரம் நீங்கள் 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. அதுவும் கை வலிக்காமல் கை வைக்காமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு டைம் சேவிங் டிப்ஸ் தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்ச பின்னாடி ஒரு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்ட பின்னாடி நான் கட் பண்ணுற பாருங்கள், இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் இருக்குல்லையே, அதோட மேல் பாகம் மட்டும்தாங்க நமக்கு தேவை. அதனால மேல் பாகத்தை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சிசர் எடுத்துக்கோங்க. மேலே பார்த்து நல்லா ஹீவனாக இருக்குங்க. ஹீவனாக இருக்கிறதுக்காக நான் சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணி முடிச்ச பின்னாடி பார்த்து நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. அந்த ஷார்ப்னஸ் போகிறதுக்காக கத்தியை நல்லா ஹீட் பண்ணிட்டு நான் தேய்ச்சி பாருங்க. அதே போல் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் கையை கிழிக்காமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியில் நம்ம ஒரு கம்பியை நல்லா ஹீட் பண்ணிட்டு 2 ஓட்டை நம்ம போட்டுக்கணுங்க. பக்கம் பக்கம் நீங்கள் 2 ஓட்டை போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ இதே போல் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப் தாங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா கையில் அங்கங்கே கிராச்சஸ் ஆகுங்க. அது நமக்குமே தெரியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடும் போதும் அப்படிலாம் பாத்திரம் தேய்க்கும் போதாங்க நமக்குமே தெரியும். அந்த மாதிரி கிராச்சஸ் ஆகாமல் இருக்க, கை வலி இல்லாமல் இருக்க ரொம்ப ஈஸியாக பாத்திரம் கழுவ இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி எடுத்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா 2 நூல் கோத்துட்டு நல்லா டைட்டாக ஹெண்டில் பாருங்க முடிச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக கோத்துட்ட பின்னாடி நீங்கள் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, நான் வீடியோவில் எப்படி பண்ணுறோம் அதை போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் உள்ள வெளியே 2 சைடு விட்டு நல்லா டைட்டாக நூலை ஊசி வச்சு இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்ட பின்னாடி வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம 2 ஓட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஓட்டைக்குள்ளே இந்த ஊசி நம்ம நுழைச்சிக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஓட்டைக்குள்ளே இந்த ஊசி நுழைச்சிட்டு ஃபுல்லாக அந்த ஸ்க்ரப்பு நூல் எல்லாமே உள்ளுக்குள்ளே இழுத்து விட்டுருங்க. பாருங்க, உள்ளுக்குள்ள இழுத்துட்டுங்க. இழுத்து விட்ட பின்னாடி அது இன்னொரு ஓட்டை இருக்கு இல்லையா, இன்னொரு ஓட்டைக்குள்ள நீங்க இன்னும் அந்த ஊசியை பாருங்க இந்த மாதிரி நுழைச்சி விட்டுக்கோங்க. அந்த ஸ்க்ரப்பு அந்த மேல இருக்கிற ஓட்டை எல்லாமே நீங்க நல்லா நுழைச்சி விட்டுக்கோங்க. ஊசி எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கை குத்த வாய்ப்பு இருக்குங்க. இப்ப பாருங்க நல்லா எடுத்தாச்சுங்க. எடுத்து விட்ட பின்னாடி மேல பாருங்க மூடி இருக்கு இல்லையா, மூடி பகுதியில் நூல் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்க இழுத்து விட்டுக்கோங்க. எனக்கு பாருங்க எனக்கு இந்த அளவுக்கு லென்த்து தேவை, அதனால இழுத்து விட்டுக்கிட்டேன். அப்புறம் லாஸ்ட்ல எண்டு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டா முடிச்சு சேர்த்துக்கலாங்க. நம்ம
ஒரு 2-3 முடிச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பின்னாடி அந்த ஊசியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவள்தான் பாருங்க, இந்த மூடி ஒன்று இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் நீங்கள் கூடக்கூடிய நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணலாங்க. இப்போ நம்ம நல்லா டைட்டாக நீங்கள் பிடிச்சிட்டு அந்த ஸ்க்ரப்பெல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப பெருசாக்கிற ஸ்க்ரப்பை உள்ளே நல்லா நுழைச்சிட்டு நல்லா வெளி பக்கமாக கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்ட பின்னாடி பாருங்கள், நம்ம இப்படி தாங்க பாத்திரம் க்ளீன் பண்ண போகிறோம். இது நம்ம எப்படி பாத்திரம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி காமிச்சிடுவாங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் சோப்பு இல்லைனா விம்ஜெல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக விம்ஜெல் எடுத்திருக்கேன். விம்ஜெல் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணிக்குள் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்ட பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக விம்ஜெல் பாருங்கள், நான் கைக்குள் நல்லா நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விம்ஜெல் சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கிற பாருங்கள். இதே போல் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 5 நிமிஷத்தில் நீங்கள் கூடக்கூடிய பாத்திரம் க்ளீன் பண்ணிடலாங்க. ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சுங்க, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கோம். நீங்களே பாருங்க, இது ஃபுல்லாகவே நம்ம இந்த ஸ்க்ரப்பை வச்சு இந்த பாட்டில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. கையே வலிக்காம கை புண்ணாகாம ரொம்ப ஈஸியாக நீ க்ளீன் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை வச்சு நமக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பால் குண்டா இருக்கு இல்லையா, அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா. இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த பால் குண்டா எப்படி இருக்கு நீங்களே உங்களுக்கே தெரியும். இதை நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரே ஒரு செகண்ட் கூட ஆகாதுங்க இந்த அழுக்கை நம்ம தேய்க்கிறதுக்கு. இப்போ நான் அதுக்காக என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அந்த வாட்டர் பாட்டில் ஸ்க்ரப்பு, அது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு, நீங்கள் எந்த ஷாம்புனாலும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துட்டு இந்த ஸ்க்ரப்பு இந்த வாட்டர் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடுங்க. ஒரே ஒரு செகண்டில் அந்த அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டுங்க, கொஞ்சம் கூட அழுக்கு எங்கேயுமே இல்லைங்க. நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு, கையும் வலிக்காது. இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகி வந்திருக்குன்னுட்டு. அதே போல் வெளி பக்கம் எல்லா சைடுமே நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. இப்போ நம்ம தேய்ச்சிட்டு பின்னாடி தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணது காமிக்கிறேன். நீங்களுமே பாருங்க, அவ்வளோ சூப்பராக அழுக்கு எல்லாமே போயிருக்குங்க. ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு இத்தனால தேய்ச்சிருப்பீங்க, இனிமேல் அப்படி கஷ்டப்பட்டு தேய்க்காதீங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க, நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. இப்போ பாருங்க, நான் மொத்தமாக தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்குங்க. எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு உங்களுக்குமே நல்லா தெரியுங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்க, அந்த பைப்பு அந்த ஸ்க்ரப்பு எல்லாமே கழுவிட்டு அந்த பைப்புக்குள்ளே நான் மாட்டி விட்டு கேட்டுங்க. நான் பாத்திரம் ஃபுல்லாவே தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கேன். நீங்களே பாருங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.